ஜாயின் பண்ணுங்கள், டைம் கிடையாது. 2 தொட போகுதுன்னு 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 5 மினிட் மட்டும் தான் இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. கோல்டு ஆக்சஸ்க்கு போகலாம். 2 மணிக்கு ஷார்ப்பான லைவ் ஸ்டார்ட். சரத்குமார் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க டியர், டைம் ஆகுது, ஃபாஸ்டா வாங்க. மதன் குமார் வெரி ஃபாஸ்டா வாங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் டிபியை தொட்டு ஜாயினை கிளிக் பண்ணி லெவல் 2 கோல்டை கிளிக் பண்ணி ஜாயினை கொடுத்துருங்க, அவ்வளோதான். சதீஷ் எக்ஸ்க்ளூசிவ் பாருங்க, லெவல் 6 தாமரைப்பூவும் பாட்டு பாடக்கம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. இந்த குரல்ல போய் நான் பாட்டு பாடுறேன், தொண்டை கட்டி இருக்கேன். நக்கு முக்க அப்படித்தான். இப்படித்தான். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க டியா, டைம் ஆகுது பாருங்க. Sometimes look slim, sometimes look chubby. ஓ சொல்றியா பாட்டு. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. ஏ கேவலமா பண்றீங்க. அப்படியா? ஏ அட்ர நக்கு முக்க. கோல்டு லைவ்ல என்ன பண்ணுவாங்க? வந்து பாருங்க. தேவா பிரிட்டிஷ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் பேக் ப்ளீஸ். அதெல்லாம் முறையா இருக்கு, நீ ஜாயின் பண்ணி வா. இதுக்கு மேலே நான் செய்யவே மாட்டேன். இப்போ எல்லாம் என் பேர் மெம்பர்ஷிப்ல யாரும் சொல்றதெல்லாம் நீ திரும்ப சொல்ல வைக்கிற. சொல்ல வைக்கவா? சொல்லணுமா என்ன? ஏ சரோ சொல்ல வச்சிடலாமா? சரோ போன வாரம் நீ ஒன்று பார்த்தியே, அதான் பப்பாளி. நீ என்ன சொன்ன நேத்து? எனக்கு நீ சொன்னதை கேட்டு என் கண்ணுலயே நின்றுச்சு. அதுவும் நீ சொல்ற விதம் இருக்கு பாரு. ஏய் நிலா, இந்த பப்பாளி இருக்குல்லடி, தோலெல்லாம் சீவி சூப்பரா இருந்துச்சு. தோலோடே பார்த்துட்டு இருந்தா, தோலை சீவி கையில பிடிச்சனா வலிக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு விடுகதை மாதிரி போட்டுட்டு நீ போயிட்ட. நான் என்ன பப்பாளி, என்ன தோல், அது என்னத்த சீவனா, என்ன வலிக்குச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பல இது காலையில சிந்திக்கிறேன், நேற்று நைட்டு சிந்திக்கிறேன். குளிக்கும் போது சோப்பு எடுத்த உடனே இப்படி வலிக்கிட்டு போய் விழுந்தது. டக்குனு நீ சொன்ன பப்பாளிக்காக தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன வலிக்கு இருக்கும்? அப்படி என்னவா இருக்கும்? என்ன அது என்னவா இருக்கும்? சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரோ சொன்னது என்ன? பப்பாளி தோல் சீவுனதா வலிக்கிடுச்சான். கமெண்ட்ஸ் பண்ணுங்க.